வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாட்டி வந்து எல்லா உண்மையும் அதாவது எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு பாட்டி வந்து கிளம்பிடுறாங்க. அதுவும் இல்லாமல் ரோஹிணி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே எந்த பொய்யும் மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹிணி ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு மனோஜ்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மனோஜ் வந்து பேசாமல் கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. சரின்னு சொல்லி ரோஹிணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம பியூட்டி பார்லர் போய்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சரி லைட்டாக பசிக்குது, நம்ம வர சாப்பிட்டு ஒரு நாளுக்கு மேலே ஆகுது, சரி நம்ம போய்ட்டு மீன் என்ன சமைச்சிருக்காங்க போய் பார்த்துட்டு சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா அப்போ தான் சமையலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி, என்ன மீனா நீங்கள் எதுவுமே சமைக்காமல் இருக்கீங்க, நான் வர ஆஃபீஸ் கிளம்பணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறதுக்குள்ளே விஜய் வராங்க. வந்த உடனே, ஏன் உனக்கெல்லாம் மீனா சமைச்சு போடணுமா, அவளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அவள் வந்து பூ கட்டணும், பூவில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அவள் பிஸ்னஸ் பண்ணுறவ, அவளை போய்ட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு வேணா நீ சமைச்சிக்கோ, உனக்கும் மனோஜுக்கு வேணா நீ தான் சமைக்கணும், அதுவும் இல்லாமல் மனோஜுக்கு என்ன பிடிக்கியோ அதை நீ சமைக்கணும், அதை விட்டுட்டு ஆண்டி எனக்கு அது தெரியாது ஆண்டி, ஆண்டி எனக்கு இது பண்ண தெரியுது ஆண்டி அப்படின்னு சொன்னேன்னு வை, அவ்வளோதான் உனக்கு, நீ ஒன்றும் பணக்கார மருமகளாம் கிடையாது, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ இந்த சமைக்கிறது எல்லா வேலையும் உன்னோட விஷயத்தை நீ தான் பார்த்துக்கணும், மீனா பண்ண மாட்டா, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மீனாவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி மீனாவை போட்டு முறைக்கிறாங்க. அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மீனா பாட்டுன்னு கிளம்பி வராங்க. வந்த உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து முத்து கேட்குறாரு, என்ன மீன் ஆச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரோஹிணி வந்து கிச்சனுக்கு வந்துருந்தாங்க, என்னாச்சு ஒன்று ஏதாச்சும் கேட்டாலா என்ன அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, எங்க நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லி, இந்தமாதிரி நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேங்க, அப்போ வந்து ரோஹிணி வந்து இந்த மாதிரி எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்போ தான் ஆரம்பிக்கவே போனேன், என்னங்க நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, நான் வர ஆஃபீஸுக்கு கிளம்பணும் அப்படி இப்படி பண்ணோம் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அத்தை வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உனக்கு சமைக்க வேண்டியதாக நீ தான் சமைக்கணும், அதுவும் இல்லாமல் மீனெல்லாம் பண்ண மாட்டா, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவ ஐயா சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, சரி மீனா நல்ல விஷயம் தானே, எதுக்கு நீ மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருக்கான்னு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க ரோஹிணிக்கு சமைக்க தெரியாது, எப்படி அவங்க சமைப்பாங்கன்னு தெரில, அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணனுக்கு வேறு நல்லா சுவையாக சமைச்சா தான் பிடிக்கும், அதுவும் விரும்பி விரும்பி சாப்பிடுவார். ஏன்னா ரோஹிணிக்கு ஒரு தோசை கூட சுட தெரியாதுங்க, அவங்க ஒரு வாட்டி தோசை சுட போனாங்க, தோசை சுட்டு தோசை கல் தான் வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, மீனா இதுக்கு தான் நீ கவலைப்பட்டுட்டு இருக்கியா, இதில் நீ கண்டுக்காத, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவை தான், நல்லா பொய் சொல்ல தெரியுதுல, ஏன் சமைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இப்போ மீனா சொல்கிறாங்க, அது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இல்லைங்க, இங்கே பாரு மீனா, உனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ பிஸ்னஸ் பண்ணுறவ, அது இல்லாமல் பூ கட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்க, உனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு நீ பிஸ்னஸ் பண்ண போயிடு, உனக்கு ஒரு வேலை ஒரு தொல்லை ஒழிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, சரிங்க என்ன பண்ணுறது, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, தேவலாமல் போன அப்படின்னா உனக்கு தான் பிரச்சனை, நீ எதையும் கண்டுக்காத, உன் வேலையை சமைச்சு முடிச்சுட்டு நீ பிஸ்னஸ் பண்ண போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மீனா போயிடறாங்க. இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது, என்னடா அது இப்படி நம்மளை பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் ஆகுது. சரி நம்ம வித்யாவை போய் பார்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் பேசி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே, என்ன ரோஹிணி திருப்பி உன துரத்தி அமைச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி வித்யா வந்து நக்கலாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, ஏய் என்ன நக்கலா உனக்கு அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே வராங்க. வந்த உடனே வித்யா அங்கே பாரு எனக்கு மரியாதையே போயிடுச்சு, அதுவும் இல்லாமல் அந்த மீனா முன்னாடி அப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடியாச்சு அப்படின்னு சொல்லி வித்யா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆண்டி வந்து மீனாக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, எப்படியாச்சும் நான் தண்ணி கொடுத்தனுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, என்ன ரோஹிணி நடக்கிற காரியமாக தான் பேசு, இல்லைனா போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன
என்ன பார்த்தா உனக்கு இலக்கரமா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி நீ சொல்கிறது அப்படி தான் இருக்குது அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒரு நாள் நான் எப்படியாச்சும் மனோஜ்கிட்ட பேசி தண்ணி கொடுத்துன்னு கொண்டு வர தான் போகிறேன், எல்லாரும் ஷாக் ஆக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, சரி சரி நடந்தால் பார்ப்போம், எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லி வித்யா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோஹிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது, இன்னும் யாருமே என்னை மதிக்க மாட்டுறாங்க, இதை நாங்கள் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வில்லி வந்து பயங்கரமான வில்லி ஆக போகிறாங்க போல். இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.